ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மாஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 8 ஜனவரி 2026 வியாழக்கிழமை. விஷுவாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள். திதி சஷ்டி. நட்சத்திரம் பூரம் பகல் 12:24 மணி வரை, பிறகு உத்திரம். யோகம் சௌபாகியம் மாலை 5:25 மணி வரை, அதன்பின் சோபனம். கரணம் கரசை மாலை 6:43 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குழிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவ கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனதைரியம் கூடும் நாளாக அமையும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கிய காரியங்களை இன்று துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்று நடப்பார்கள். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் தனித்துவமான செயல்பாடு மூலம் வெற்றியை தக்கவைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவகாமி அம்மையார். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். சுவையான விருந்து உண்பதற்கான யோகம் உண்டு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு நிம்மதியை தரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் பொறுப்புகள் இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிள்ளைகளின் செயல்பாடு பெருமை சேர்க்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நாளாகும். மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பழைய கடன்களை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்துக் காட்டுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிட்டும். மனதிலிருந்த பயம் விலகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற திட்டமிடுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும்.
உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு, வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். அண்டை அயலார் உங்களை பாராட்டுவார்கள். குறுகிய தூர பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவாள வாய்ப்பு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். வாக்கு வன்மையால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக வராமலிருந்த பணம் கைக்கு வரும். கண்ணிலிருந்த சிறு குறைபாடுகள் நீங்கும். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது ஏற்ற நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் கோவிலுக்குச் சென்று வரும் வாய்ப்பு கிட்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆண்டாள். அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதை தொட்டாலும் துலங்கும் நாளாகும். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் முகத்தில் பொலிவு கூடும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை எட்டும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள். வெளியூர் பயணங்களால் ஆதாயமுண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வள்ளி மணாளன். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டிலிருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் இரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5.
மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எந்த ஒரு செயலிலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். வாகனங்களில் செல்லும்போது மிதவேகத்தை கடைபிடிப்பது பாதுகாப்பானது. பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெயரை பெற்றுத்தரும். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொதுக் காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்துக் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.